ஒரிஜினலாக வந்து எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சது வந்து 2 பேர் வச்சார், ராஜையா, ஞானதேசிகன். ஆனால் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது ஷார்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜையான்னு வச்சார். இங்கே சென்னைக்கு வந்தேன், ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு எம்எஸ் விஸ்வநாதன், அவருக்கு முன்னாடி இருந்த எஸ்வி வெங்கட்ராமன், சிஆர் சுப்பராமன், இது போன்ற பெரிய இசையமைப்பாளர்களுடைய இசைக்கலைஞர்கள் எல்லாம் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் சினிமாவில் சேருவாங்க. ஸோ அவர்கிட்ட போய் நான் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கிற நேரத்தில் பேர் என்ன ராஜையான்னு, ராஜையா நல்லா இல்லை, சரி ராஜான்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ராஜான்னு அவர் பேரை மாற்றினார். அவங்க மாறுறாங்க, மாற்றுறாங்க, போயிட்டே இருந்தாங்க. இசையமைப்பாளர் கோவர்தனோடு சேர்ந்துட்டு அவர் வந்து நீயும் என்னோட சேர்ந்து வேலை செய்ய, நம்ம கோவர்தன் ராஜான்னு போட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். வரப்பிரசாதம்னு சொல்லி ஒரு படம், நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கோவர்தன் ராஜான்னு போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், நான் ஏன் கோவர்தனுக்கு பேர் போடணும், நான் போட மாட்டேன், நீ இப்போ அப்புறம் என்ன ராஜான்னு போட்டுக்கலாம்னு. ராஜான்னு வேண்டாம், ஏற்கனவே ஏம் ராஜா இருக்காரு, கன்ஃபியூஷன் ஆகும், இப்போ என்ன பண்ணலாம், பாவலர் சகோதரர்களுக்கு போடலாம். பாவலர் பிரதர்ஸுக்கு பழசாக இருக்கே, டிகேஎஸ் பிரதர்ஸுங்கிற மாதிரி ரொம்ப பழசாக இருக்கும், வேண்டாம். இப்போ என்ன பண்ண, ராஜா இன்னொரு ராஜா இருக்காரு, நீ இளையராஜான்னு வச்சுக்கோ. சரி நீங்கள் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுலேருந்து இளையராஜாங்கிற பேர் வந்தது.